ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸில் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எங்கேருந்து கேட்கப்பட்டிருக்கு, அதுக்கான ஆன்சர் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்கூல் புக்கை தாண்டி வேறு எந்தெந்த சோர்ஸஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 வீடியோவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், சூஸ் த கரெக்ட் மேட்சஸ் ஃப்ரம் த கிவன் மேட்சஸ். அதாவது சேர சோழ பாண்டியர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. சேர அரசர் அப்படின்னா வஞ்சி, தொண்டி. சோழ அரசர் வந்து உறையூர் பூம்புகார்னு வரணும். மதுரை கோர்க்கைன்னு கொடுத்துருக்காங்க. பாண்டிய அரசர் வந்து மதுரை கோர்க்கைன்னு வரும். அசோக மன்னன் சம்பா கல்வெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்பா கல்வெட்டு அப்படிங்கிறது மட்டும் புக்கில் இல்லை. மற்றபடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் வந்து கொடுத்துருப்பாங்க. சேர சோழ பாண்டியர்கள் வந்து அவங்களுடைய தலைநகரம் என்ன, துறைமுகம் என்ன அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். ஃபஸ்ட்டும் 4th மட்டும் கரெக்டாக இருக்குது. 2nd 3rd வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சரியான இணையை தேர்வு செய்க. செம்மறி ஆடுகளின் வகை, அதன் மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாலிசி நோட்ஸ். ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரியோட 2025 to 26 பாலிசி நோட்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா போட்டிருக்கலாம். ஸோ லைஃப் ஸ்டாக் வெல்த் இன் தமிழ்நாடு அப்படின்றதில் கொடுத்துருப்பாங்க. நேட்டிவ் ஷீப் ப்ரீட்ஸ் மேச்சேரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சேலம். ஸோ அந்த பேர் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. மதராஸ் ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கிறது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா திருவள்ளூர். ஸோ அதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ராம்நாடு ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து தூத்துக்குடி, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். பட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டைன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. அடுத்ததாக கரிசல். இது வந்து ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ஸ். நமக்கு ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. ஸோ ஃபஸ்ட்டும் 2nd வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பாலிசி நோட்ஸ் தான். ஸோ குரூப் 2A மெயின்ஸ்னாலும் சரி, குரூப் 1னாலும் சரி, பாலிசி நோட்ஸ் படிக்கிறத மறக்காதீங்க. அடுத்ததாக தமிழ்நாடு மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் நிறுவப்பட்ட ஆண்டுடன் சரியாக பொருத்தவும். இது எங்கேருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதுவும் பாலிசி நோட்ஸு தான். ஸோ தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறையுடைய பாலிசி நோட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னாலும் இந்த சிப்காட் வந்து நம்ம 10th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு TIIC, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் 1949 தொடங்கப்பட்ட நிதி நிறுவனம் அப்படிங்கிறதும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே சி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்ததாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அப்படிங்கிறது இந்த பாலிசி நோட்டில் இருக்காது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் வந்து கொடுத்துருப்பாங்க. 1965 தொடங்கப்பட்டது அப்படின்னு. அப்போ தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் 1965. 2nd ஆப்ஷன் வந்து இந்த 2nd வர்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 இதில் தான், C and D. ஏற்கனவே வந்து C வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். அப்போ D ஆப்ஷன் தான். தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் சிப்காட் வந்து 1971. அதுவும் இதுலேயும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து D, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் வந்து 1972. அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோவிங் தான். இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டினரி ப்ரிவென்டிவ் மெடிசன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ராணிப்பேட்டை. ஸோ இது வந்து அனிமல் ஹஸ்பண்டரி பாலிசி நோட்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டினரி ப்ரிவென்டிவ் மெடிசன் ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வச்சு நீங்கள் ஆன்சர் வந்து போட்டிருக்கலாம். ஏன்னா 2nd ராணிப்பேட்டைன்னு வர்றது ஒரே ஒரு C ஆப்ஷன் மட்டும்தான். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணி ஈஸியாக போட்டிருக்கலாம். அடுத்தது கால்நடை ஆராய்ச்சி நிலையம், லைஃப் ஸ்டாக் ரிசர்ச் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து நந்தனம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மாதவரம். இதுவுமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. தனுவாஸ் இது வந்து மாதவரமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் அது எங்கே அப்படிங்கிறது பாலிசி நோட்ஸில் இருக்காது. பட் ராணிப்பேட்டையை வச்சே நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து போட்டிருக்க முடியும். அடுத்ததாக தென்னிந்திய புரட்சியின் போது நடந்த நிகழ்வுகளை கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்ட்டுருக்காங்க. திருநெல்வேலி கூட்டமைப்பு, திண்டுக்கல், தென்னிந்திய கூட்டமைப்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் பிராந்திய கூட்டமைப்பு. பிராந்திய கூட்டமைப்புன்னு தனியாக கிடையாது. அந்தந்த பகுதிகளில் ஆரம்பித்ததுனால இது எல்லாத்தையும் நம்ம பிராந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10th புக்கில் திண்டுக்கல் கூட்டமைப்பும் தென்னிந்திய கூட்டமைப்பும் கொடுத்துருப்பாங்க 10th ஹிஸ்ட்ரியில். தற்கால தமிழ்நாட்டு வரலாறு எடுத்துட்டிங்கன்னா பிராந்திய கூட்டமைப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 1795 99 வரைக்கும் 4 பிராந்திய கூட்டமைப்புகள் வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றது. ஸோ இது எப்படி ஆர்டராக வரும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிறபடி பார்த்தோம்னா பிராந்திய கூட்டமைப்பு, அப்புறம் தென்னிந்திய கூட்டமைப்பு, திண்டுக்கல் கூட்டமைப்பு, அப்புறம் திருநெல்வேலி கூட்டமைப்பு. அடுத்ததாக
வெப்பமண்டல பசுமை மாறா மலைக்காடு உயிர் தொகுதி பற்றிய கூற்றுகளில் எவை உண்மையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெப்பமண்டல பசுமை மாறா மலைக்காடு உயிர் தொகுதி என்பது மிகப்பெரிய தாவர விலங்கு இனங்களை கொண்டுள்ளது. பயோம் லார்ஜஸ்ட் பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் இருக்கும் அப்படின்றது கரெக்டு. சராசரி ஆண்டு மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டர்லேருந்து 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அடர்த்தியான உயரமான மரங்கள் உண்டு அப்படிங்கிறது சரிதான். ஸோ இது வந்து 10th ஜாகிரஃபியில் கொடுத்துருப்பாங்க, வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், அயனமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்டு மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தோன்னா 200 சென்டிமீட்டருக்கு மேலே அதிகமாக வந்து மழைப்பொழிவு இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. 25 சென்டிமீட்டர் டு 50 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக பாருங்கள், இவை அடர்ந்த மற்றும் மரக்கிளை அடுக்குகள் கொண்டதாக காணப்படுகின்றன. அடர்ந்த மரங்கள் இருக்குது அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன், அது வந்து கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டு, செகண்ட் வந்து தப்பு. அடுத்ததாக, இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்கு எந்த அம்சத்திற்கு குறைந்தது பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆப்ஷன். இது எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் எதெல்லாம் வந்து நாடாளுமன்றம் மாநிலங்களுடைய ஒப்புதலும் தேவை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, அதோட முறைகள், மத்திய மாநிலங்களுடைய நிர்வாக அதிகாரங்கள் விரிவாக்கம் பண்ணுறது, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தொடர்பானது, மத்திய மாநிலங்களுக்கு இடையில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறது, 7வது அட்டவணையில் இருக்கக்கூடிய எதையாவது ஒரு பட்டியலில் திருத்தும் போதோ நாடாளுமன்றத்தில் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம், அரசமைப்பு மற்றும் அதன் நடைமுறைகளை திருத்தி அமைக்கும் நாடாளுமன்றத்தின் அதிகாரம், இதிலெல்லாம் பண்ணும்போது தான் மாநிலங்களுடைய சட்டமன்றங்களுடைய ஒப்புதலும் தேவைப்படும். நாம் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பாருங்கள், புதிய வழிகாட்டு கொள்கையை சேர்த்தல் அப்படிங்கிறத நம்ம படித்ததில் இல்லை. செகண்ட், அடிப்படை உரிமைகளை நீக்குதல் அப்படிங்கிறதும் வராது. உச்ச நீதிமன்ற அதிகாரங்களில் திருத்தம், இது பார்த்தோம். உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களில் மாநிலங்களின் அதிகாரங்களில் மாற்றம், இதுவும் நாம் பார்த்தோம். மாநிலங்களுடைய நிர்வாக அதிகாரத்துலேயும் சரி, சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்துலேயும் மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவை. ஸோ அப்போ வந்து தேர்டும் ஃபோர்த்தும் வந்து கரெக்டாக இருக்குது, ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து தப்பாக இருக்குது. அடுத்ததாக, அமைச்சர் ஒருவர் தமிழக அமைச்சரவையிலிருந்து பதவி விலக முடிவெடுத்தால் யாரிடம் தனது பதவி விலகல் கடிதத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சட்டமன்ற பேரவைத் தலைவர், டு த ஸ்பீக்கர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது தமிழகம்னு கிடையாது, எந்த மாநில சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, ஒரு அமைச்சர் பதவி விலகிறார் அப்படின்னா சபாநாயகர்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக செங்கோட்டையன் வந்து பதவி விலகியிருப்பார். ஸோ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி இதை வந்து கேட்டிருக்கலாம். இது வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. A member may resign from his seat by writing to the chairman of legislative council. legislative council இருந்ததுன்னா சேர்மன்கிட்ட கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இருக்குது அப்படின்னா ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாங்க. அடுத்ததாக, பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக பிபி மண்டல் இருந்தார். ஆணையம் தனது அறிக்கையை 1982 சமர்ப்பித்தது. அரசு பணிகளில் மற்ற பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீட்டு ஆணையம் பரிந்துரை செய்யவில்லை அப்படின்னு இருக்காங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னா 11th பாலிட்டிக்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. மொரார்ஜி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு வந்து பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டல் ஆணையத்தை 1979 அமைச்சது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 2வது ஆணையம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஆணையம் தனது அறிக்கையை 1982 சமர்ப்பித்தது அப்படின்னு எப்போ ஆரம்பித்தாங்கன்றது தான் புக்கில் இருக்கும், எப்போ சப்மிட் பண்ணாங்கன்றது இருக்காது. இங்கே 82 அப்படிங்கிறது தப்பு. 1980 அவங்களோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. 3வது ஆப்ஷன் வந்து புக்கில் பாருங்கள், மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு மத்திய அரசு பணிகளில் 27% வழங்கிட மண்டல ஆணையம் பரிந்துரைத்தது. இங்கே பரிந்துரைக்கல அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு 1 மட்டும் கரெக்டு. அடுத்ததாக, மூலக்கூறு நோயறிதலில் குறிப்பிட்ட டிஎன்ஏ வரிசைகளை கண்டறிய பயன்படும் கருவியை குறிப்பிடவும். எந்த டூல் வந்து ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சீக்வன்சஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதர்ன் பிளாட்டிங் தான் ஆன்சர். ஸோ பிளாட்டிங் டெக்னிக்ஸில் சதர்ன் பிளாட்டிங் தான் ஆன்சர். மற்றதெல்லாம் எலைசா அப்படிங்கிறது ப்ரோட்டீன் இருக்கா, ஆன்டிபாடிஸ் ஆன்டிஜென்ஸ் இருக்கா அப்படின்றத டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பிசிஆர் அப்படிங்கிறது அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு, அது அந்த காப்பீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளோ சைட்டோமெட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா செல் அனாலிசிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 12th பாட்னி புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் எக்ஸாக்டாக டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னு இருக்காது. சதர்ன் பிளாட்டிங் அப்படின்னாலே டிஎன்ஏ சீக்வன்சஸ் தான். நார்தர்ன் பிளாட்டிங்னா ஆர்என்ஏ, வெஸ்டர்ன் பிளாட்டிங்னா ப்ரோட்டீன்ஸு. இதை வச்சு தான் நீங்கள் போடணும். அடுத்ததாக,
சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்ட்டுருக்காங்க. இயற்கை பாலிமர் நேச்சுரல் பாலிமர் அப்படிங்கிறது டிஎன்ஏ, அது வந்து கரெக்டு. சிந்தட்டிக் பாலிமர் பிவிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து கரெக்டு. அடிஷன் பாலிமரைசேஷன் அப்படின்னா மோனோமர் அடிஷன். குறுக்கல் பல்படியாக்கல் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் அப்படின்னா H2O HCl NH3 விடுபடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ ஆப்ஷன் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இது அப்படியே 12th கெமிஸ்ட்ரியிலேருந்து எடுத்திருக்காங்க. பாலிமர் அப்படின்னே ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ சோர்ஸு ஸ்ட்ரக்சரு அதோட ப்ரெசன்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணியே அதை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் நமக்கு கேட்டிருக்கிறது தான் சோர்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. நேச்சுரல் பாலிமர்ஸ் அப்படின்னு அப்டைன்ட் ஃப்ரம் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நமக்கு டிஎன்ஏன்னு கொடுத்துட்டாங்க, இங்கே எக்ஸாம்பிளில் டிஎன்ஏ கொடுக்கல, பட் டிஎன்ஏ வந்து பாலிமர் தான், நேச்சுரல் பாலிமர் தான். சிந்தட்டிக் பாலிமர்ஸில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பாலித்தீன் பிவிசி எக்ஸெட்ரா. அதே போல் இங்கே கொடுத்துருப்பாங்க அடிஷன் பாலிமரைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு. செயின் க்ரோத் மெக்கானிசம் இன்வால்வ்ஸ் த அடிஷன் ஆஃப் ரியாக்டிவ் end of the growing chain across the double bond of the monomer. மோனோமர் ஆட் ஆகிறதுனால தான் அது பாலிமராகவே ஆகும். அடுத்தது கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் அப்படிங்கிறது polymers are formed by the reaction between functional groups and adjacent monomers with the elimination of simple molecules like water, ammonia. ஸோ இது வந்து அப்படியே எடுத்திருக்காங்க. நமக்கு இந்த தேர்ட் ஆப்ஷன் தேர்டும் ஃபோர்த்தும் வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டும் வந்து சரி. அடுத்ததான் மிகவும் புகழ்பெற்ற இந்திர விழா டேஷ் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை மணிமேகலை என்ற நூலில் சீத்தலை சாத்தனார் குறிப்பிடுகிறார். எங்கே அப்படின்னா பூம்புகாரில். ஸோ இது வந்து 12th எத்திக்ஸில் கொடுத்துருப்பாங்க. மற்ற தமிழ் புக்கில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரில. நெய்தல் நிலமான பூம்புகார் பகுதியில் நடைபெறும் இந்திர விழா சங்க காலத்தில் புகழ் பெற்றிருந்ததாகவும் மக்கள் கடலில் நீராடியதாகவும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கூறுகின்றன அப்படின்னு. ஸோ இந்திர விழாவை பற்றி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சொல்லுது. பூம்புகாரில் நடக்கக்கூடிய விழா தான் இந்திர விழா. அடுத்தது சரியானவற்றை பொறுத்துக அப்படின்ட்டுருக்காங்க. சைமன் குழு வருகை அப்படின்னு பார்த்தோன்னா பாம்பே. வரிகோடா இயக்கம் நோ பேயிங் டேக்ஸ் மூமெண்ட் அப்படின்னா பர்தோலி. ஆலய நுழைவு போராட்டம் வைக்கம். நீல் சிலை சத்தியாகிரக போராட்டம் சென்னை. இது 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. வரிகோடா இயக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா 1922 பர்தோலியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ வரிகோடா இயக்கம் பர்தோலி 4th ஆப்ஷன். B4 அப்படின்னு பார்த்தோன்னா 3 ஆப்ஷனில் இருக்குது. நீல் சிலை சத்தியாகிரகம் இருக்குல்லையே அது சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா D1 அது ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. நம்மக்கிட்ட இருக்க சோர்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக தமிழக பாளையக்காரர்களை ஆங்கில தளபதியுடன் சரியாக பொறுத்துக அப்படின்னா பூலித்தேவன். இது வந்து உங்களுக்கு 10th ஹிஸ்ட்ரியிலையும் இருக்கும், ப்ளஸ் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கில் கொடுத்துருப்பாங்க. பூலித்தேவர் அப்படின்னு பார்த்தோன்னா கர்னல் ஹெரான். கட்டபொம்மன் அப்படின்னு பார்த்தோன்னா மேஜர் பேனர்மேன். அதே போல் ஊமைத்துறை அப்படின்னு பார்த்தோன்னா கேலின் மெக்காலே. தீரன் சின்னமலை பார்த்தோம் அப்படின்னா தளபதி ஹாரிஸ். ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். அடுத்தது பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது நகர்ப்புறங்களில் வீடற்றவர்களுக்கு தங்கும் இடங்களை உருவாக்கி வசதிகளை மேம்படுத்தக்கூடிய திட்டமாகும். ஸோ கூற்று வந்து சரிதான், காரணம் வந்து தப்பு. ஸோ ஆதி திராவிடர் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அயோத்திதாச பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை பேசிக் அம்யூனிட்டிஸ்க்கு தான் அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வீடற்றவர்களுக்கு தங்கும் இடங்களை உருவாக்கி கொடுக்கறது அப்படிங்கிறது தப்பு. அடுத்ததாக கூற்று காரணம் வகை வினா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநரின் நன்மதிப்பை பெற்றிருக்கும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடரலாம். காரணம் முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். ரெண்டுமே சரிதான், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். லக்ஷ்மிகாந்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிகல் 164 படி சீஃப் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர். அதிலே டேர்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. டேர்ம் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஹீ ஆர் ஷீ ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் த கவர்னர் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஆளுநரோட நன்மதிப்பை பெற்றிருக்கும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடரலாம். அடுத்ததாக பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். பெசிலஸ் துரிஞ்சென்சிஸ் பூச்சிகளை கொல்லக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த புரத படிகங்களை உருவாக்குகின்றன. அவை பெசிலஸை கொல்வதில்லை. பொதுவாக பெசிலஸ் துரிஞ்சென்சிஸ் உருவாக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த புரத படிகங்கள் செல்லினுள் உட்புகாத வரை வெளியில் செயலற்ற புரோடாக்சின்களாக உள்ளன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான்.
12th பாட்னியில் இருக்கும். பிடி காட்டன் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் டைரெக்டாக அது ப்ரோடாக்சின் அப்படின்ற வேர்டு வந்து இருக்காது. பெசிலஸ் துரிஞ்சினசிஸ் அப்படிங்கிறது ஒரு இன்செக்டிசைட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஹார்ம்லெஸ் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப், மற்றதுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது. அதே மாதிரி அதோடைய இதுக்குமே வந்து அது ஹார்ம்ஃபுல் கிடையாது. இன்செக்ட்ஸ் மட்டும்தான் வந்து கொல்லும். அதே போல் இது வெளியில் இருக்கும்போது இன்ஆக்டிவ் தான், கிறிஸ்டல்ஸாக இருக்கும். ஸோ டாக்ஸிக் கிறிஸ்டல்ஸாக வந்து இருக்கும். ஒன்ஸ் இன்செக்ட்ஸ் வந்து அதை உட்கொள்ளும் போது தான் இன்செக்டோட ஸ்டொமக்கில் டிசால்வ் ஆகி டாக்ஸினாக மாறும். ஸோ இது வந்து வெளியில் இருக்கும்போது ப்ரோடாக்சின்ஸ் தான். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். அடுத்ததாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தை அடிப்படையாக கொண்ட மாவட்டத்தை தரவரிசைப்படுத்துக அப்படின்ட்டுருக்காங்க. 11th எக்கனாமிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகை வளர்ச்சி 2011 கணக்கெடுப்பின்படி அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் அப்படிங்கிறதுல கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு இருக்கும், 92.14%. நமக்கு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 4th ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டாக வருது. 4th ஆப்ஷன் வருது, சி மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக சென்னை வரும். சென்னை பார்த்திங்க அப்படின்னா 90.33%. ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு சி ஆப்ஷன் தான். ஸோ கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு, சென்னை செகண்டு, அதுக்கப்புறம் தூத்துக்குடி, நீலகிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.